Hi guys, welcome back to our channel from சேலம் ஜங்ஷனுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மெமோ சீரீஸில் ஒரு அடிஷ்னலாக இருக்க போகுது. ஸோ சேலம்னாலே எல்லாருக்கே தெரிஞ்சிருக்கும், இங்கேருந்து டெடிக்கேட்டடாக 2 மெமோ ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. அதில் ஒரு மெமோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஜேர்னி பண்ணியிருக்கோம். சேலம் அரக்கோணம் மெமோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கேருந்து கவர் பண்ணி விலாகாக போட்டிருக்கோம். இன்னொரு மெமோ ட்ரெயின் நம்பர் 16812 சேலம் மயிலாடுதுறை மெமோவில் தான் இன்றைக்கி ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம இந்த மெமோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு மெமோ ட்ரெயின் தான் அந்த ட்ரெயினும். ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ட்ரெயின். அதுவும் பார்த்திங்கன்னா ஹை டிமாண்டட் ட்ரெயின்னே சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரீவ்லானில் தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் க்ரௌட் எப்படி இருக்க போகுது, எந்த ரூட்டில் போகுது, எல்லாமே உள்ளே போய் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 2:45க்கு இங்கே சேலம்லேருந்து டிபார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டரில் போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கிளியராக கண்டினியூ பண்ணுறேன். வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சேனலோட ரெகுலர் வியூஸ் புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த மெமோ ஜர்னிக்கு உண்டான ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. 16812 மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் 2:05க்கு பிளாட்ஃபார்ம் 1. நான் 2:45ன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் 2:05க்கு ட்ரெயின். நம்ம ட்ராவல் பண்ண போகிற மெமோ எக்ஸ்பிரஸ் அதை வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஓல்டு கன்வென்ஷனல் க்ரீன் மெமோ தாங்க நம்மளுக்கு வருது. கவனத்திற்கு வண்டி எண் 16812 சேலம் மயிலாடுதுறை அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் வயா கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் 14 மணி 5 நிமிடங்களுக்கு நடைமேடை 1 இருந்து புறப்படும். இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற மெமோ இது தாங்க. மெமோட சீரீஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 018193. ஸோ இது மாறி இருக்குது. பட் ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது இந்த ட்ரெயின் ட்ராக்கில். ஸோ அது என்னன்னு போய் நான் உள்ளே பார்க்குறேன். ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. வெளியில் வேறு நம்பர் இருந்துச்சு, உள்ளே வேறு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வெளியில் இப்போ இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அது ரீசெண்டாக ஆர்டிஎஸ் ஆர்டரில் கன்வெர்ட் பண்ணது. ஸோ உள்ளே இருக்க இந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ஓஜி நம்பர். ஸோ இந்த ரேக்கோட நம்பர் வந்து 13005. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெமோ சீரிஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண ஜேர்னி இந்த அரக்கோணம் ஃபாஸ்ட் மெமோ பண்ணியிருப்போமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெமோ சீரிஸோட ஃபஸ்ட்டு ஜேர்னி. ஸோ அந்த ரேக்கோட நம்பரும் பாருங்கள் 13005. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னி பண்ண ரேக்கில் தான் இன்றைக்கி இந்த சேலம் மயிலாடுதுறை மெமோவுமே பண்ணுறோம். ட்ரெயினில் ஏறி கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கோச்சில் பக்காவான ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் சீட்டாகவே பிடிச்சி உட்காந்தாச்சுங்க. ஸோ ட்ரெயினோட கர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செம்ம வியூ சூப்பராக தெரியும். இங்கேருந்து மத்தியானமே கிளம்புறதுனால ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே லைட் இருக்கும். ஸோ திருச்சி தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா இருட்டாயிடும். ஸோ அது வரைக்கும் கிளியராக கவர் பண்ணிட்டு போகலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் டிலேயில் சேலம் ஜங்ஷன்லேருந்து வண்டி கிளம்பியாச்சுங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 2:05, டைம் பார்த்தீங்கன்னா 2:12 ஆகுது. நம்ம இந்த 16812 சேலம் மயிலாடுதுறை மெமோ பார்த்தீங்கன்னா டெய்லி ஆப்ரேட் ஆகிற ட்ரெயினுங்க. ஸோ இங்கே மத்தியானம் 2:05 கிளம்பி நைட்டு 9:30க்கு மயிலாடுதுறை ரீச் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 281 கிலோமீட்டர்ஸ் 7 hours 25 minutes எடுத்துக்குது இந்த ட்ரெயின் கவர் பண்ணுறதுக்கு. இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் ஒரு ரிவர்சலும் இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து திருச்சி போயிட்டு ரிவர்சல் எடுத்து அப்படியே தஞ்சாவூர் ரூட் வழியாக போகும். இந்த ரூட்டு விருதாச்சலம் போகிற ரூட்டுங்க. ஸோ ஆத்தூர் சின்ன சேலம் வழியாக விருதாச்சலம் போகிற ரூட் இது. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹால்ட் மல்லூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 2:19, டைம் பார்த்தீங்கன்னா 2:26 ஆகுது. 7 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கு நம்ம ட்ரெயினிங்க. க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா யாரும் ஏறலைங்க. ஸோ ரயில்வே ஸ்டாஃப் அங்கே தான் நிற்கிறாங்க போர்ட் பண்ணுறதுக்கு.
இந்த ஸ்டேஷனில் ஓரளவுக்கு ஆவரேஜாக க்ரௌட் இருக்குங்க. ஒரு 8 மினிட்ஸ் டிலேயில் ராசிபுரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 2:32, டைம் வந்து 2:40 ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாகவே க்ரௌட் ஏறுது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருச்சி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்புமே நின்று தான் போகும். கரூர் தாண்டியுமே இன்பிட்வீன் ஒரு 2 ஸ்டாப் ஸ்கிப் இருக்குது. பட் ஆனால் அது அபேண்டன் ஸ்டேஷனா இல்லை நிறையவே ஸ்கிப் இருக்கான்னு தெரியாது. இது என்னதான் இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியாக இருந்தாலுமே இது வந்து ஒரு எல்லா ஸ்டாப்பும் நிற்கிற ஒரு மெமோ எக்ஸ்பிரஸ் தான் இது. நம்ம டிராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 8 கார் மெமோங்க. ஸோ இந்த ட்ரெயின் ஹை டிமாண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 8 கார் மெமோ 12 கார் மெமோ பர்மனன்ட் கன்வர்ஷன் பண்ணி வாங்கினாங்க. ஸோ வீக்லி எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா 12 கார் மெமோ தான் வரும். பட் ஆனால் இந்த வீக்கெண்ட் டேஸில் மட்டும் அதாவது இன்னைக்கு 8 கார் மெமோ வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த புது சத்திரம் ஹால்ட் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. பட் ஆனால் வண்டி நிற்கிதுங்க. அந்த ரயில்வே ஒர்க்கர்ஸ் ஏறினாங்களா அந்த ஸ்டேஷனில். ஸோ அவங்க மெட்டீரியல் இறக்கிறதுக்காக தான் நிறுத்தியிருக்காங்க. பட் ஆனால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் ஹால்ட்டு கிடையாது. இது ஒரு அபேண்டன் ஸ்டேஷனுங்க. ஸோ யாருமே இல்லை, ஸ்டேஷன் அஃபிஷியல்ஸ் யாருமே இல்லை. பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாழடைஞ்சு போயிருக்கு. போர்டு கூட பாருங்கள் பாழடைஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த ட்ராக் ஒர்க்குக்கு வந்தவங்களுக்காக மட்டும்தான் இந்த ட்ரெயின் இப்போ இங்கே நிறுத்தி அந்த மெட்டீரியல்ஸ் இறக்கிறதுக்காக நிறுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக தூரத்துலேருந்து நானும் ஒரு மலையை சொல்லிட்டு வரேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க. கல்லாங்கனி ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 12 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் வந்து 2:44, டைம் பார்த்தீங்கன்னா 2:56 ஆகுது. இந்த ஸ்டேஷனில் யாருமே இல்லை போட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்டட் ட்ரெயின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பட் ஆனால் எனக்கு ஒரு டவுட், இந்த ரூட்டில் ஹை டிமாண்டடாக திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த ரூட்டில் ஹை டிமாண்டடாக எனக்கு தெரியல. பட் ஆனால் கும்பகோணத்தில் போர்டிங் பார்த்துருக்கேன், தஞ்சாவூரில் போர்டிங் பார்த்துருக்கேன். அடிச்சுப்பாங்க இந்த வண்டிக்கு போட் பண்ணுறதுக்கு, டீபோட் பண்ணுறதுக்குமே சரி. ஸோ திருச்சியிலேருந்து கூட்டம் ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்குமே எல்லாம் சின்ன சின்ன ஸ்டாப்ஸ் தான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாமக்கல், மொஹனூர், கரூர்னு சொல்லிட்டு மேஜர் ஸ்டாப்ஸ்லாம் வருது. ஸோ அங்கே க்ரௌட் ஏறுதான்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. இங்கே நாமக்கல்லில் கொஞ்சம் பேர் போர்டாக வராங்கங்க. ஸோ இவ்வளோ தான் க்ரௌடு இங்கே ஏறுறது. நாமக்கல் ரீச் பண்ணியிருக்கோம். அது 18 மினிட்ஸ் டிலேலங்க. 2:54க்கு ட்ரெயின் வரணும். டைம் பார்த்தீங்கன்னா 3:12 ஆகுது. ஸோ இங்கே நிறைய பேர் போட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருச்சி போகிறது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் தான். எதிர்க்க வந்து கிராசிங் 2 கிராசிங் இருக்குது. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் காய்ச்சக்கூட வீக்லி வந்துட்டுருக்கான். பின்னாடியே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, கோயம்புத்தூர், ஜன்சதாப்தி. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி போகிறதுக்குள்ள நம்மளுக்கு எதிர்க்க கிராசிங் ஆகிடும். மொஹனூர் ரீச் பண்ணியிருக்கும் ஒரு 13 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 3:14, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3:27க்கு வந்துச்சு. இந்த மொஹனூரில் ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்குங்க. ஸோ காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா வடக்குலேருந்து தெற்கு நோக்கி பாயும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கங்கை ஆற்றுல புனித நீராடுறோம்ல, ஸோ அதுக்கு ஈக்குவலான புனிதத்தன்மை இங்கே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குங்க, அச்சல தீபேஸ்வரர் கோவில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அணையா தீபம் இருக்குன்னு சொல்கிறாங்க.
இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக போகிற காவேரி ஆறு நம்ம இந்த ஜேர்னி முடிக்கிற இடம், அதாவது மயிலாடுதுறை வர சொல்ல சுருங்கிட்டோம். நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் மயிலாடுதுறை ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் அந்த காவேரி ஆறு எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா திருச்சியில் காவேரி கொள்ளிடம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் பெருசாக போயிடும், காவேரி அப்படியே சுருங்கி மயிலாடுதுறையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஓட மாதிரி ஆகிடும் காவேரி. சேலம் வந்து கொங்கு நாடுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காங்க. ஸோ கொங்கு நாடோட தலைமை நகரம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். சேலம் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர்னு சொல்லலாமே. பட் ஆனால் சேலத்துக்கு இன்னொரு பேருமே இருக்குது, மழவர் நாடுன்னு சொல்லுவாங்க. முன்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மழவர் சமூகத்தினர், அதாவது மழவர் வீர சமூகத்தினர் வந்து சேலம், நாமக்கல் இந்த மலைப்பகுதியெல்லாம் ஆண்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ வர சொல்ல இவ்வளோ மலைகள் பார்த்துருப்பீங்களே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் கொங்கு நாடு வந்து ஏரியா பரப்பளவில் ரொம்ப பெருசாக இருந்ததுனால இந்த மழவர் நாடு அப்படியே பார்த்தீங்கன்னா கொங்கு நாடோட இணைஞ்சிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சேலத்தையோ கொங்கு நாடுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது மழவர் நாடு தான். அது கரூர் ரீச் ஆயாச்சுங்க. கரூரில் ஹோம் சிக்னலுக்காக நின்றுட்டுருக்கோம். எதிர்க்க பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கோயம்புத்தூர் அந்த டே டைம் பேசஞ்சர் போயிட்டுருக்கான். ஸோ அங்கே தெரியுதுங்களா போகிறது. அவன் பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து நேராக ஈரோடு போயிடுவான். ஈரோட்லேருந்து அப்படியே கோயம்புத்தூர் போகிறான் அவன். அப்படி போன பிறகு நம்மளுக்கு ஒன்று சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் போகுது நம்ம ட்ரெயின். இங்கே டீசல் இன்ஜின் போட்டு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. அதோட WDP 4D போட்டுட்டு கரூர் சேலம் பேசஞ்சருங்க. இங்கே கரூரில் நல்ல கூட்டம் நிற்கிதுங்க நம்ம வண்டிக்கு. அதான் தெரியுதுங்களா. 14 மினிட்ஸ் டிலேயில் கரூர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 3:38, டைம் பார்த்தீங்கன்னா 3:52 ஆகுது. இங்கே ஸ்லாக் இருந்துமே வண்டி பார்த்தீங்கன்னா 14 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கு. ஏன்னா அவுட்டரில் போட்டு கிளியரன்ஸ் கொடுத்தாங்கல்ல. ஸோ கரூர் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஜங்ஷன். 4 ரூட்டு பிரியும் கரூர்லேருந்து. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து கரூர் வர லைனு, திருச்சியிலேருந்து கரூர் வர லைனு, இன்னொன்று ஈரோடு போகிற லைன், அப்புறம் நம்ம வந்து சேலம் போகிற லைனு. ஏதோ ஒரு ட்ரெயின் கிராசிங் இருக்குங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க. மகாதானபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ரீச்சாக இருக்குங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்க்க அங்கே கிராசிங் இருக்குது. அந்த நாகர்கோவில் காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் எதிர்க்க கிராசிங் இருக்குது.
இங்கேயும் கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க போட் பண்ணுறதுக்கு. திருச்சிராப்பள்ளி ஈரோடு பேசஞ்சருங்க. ஸோ அவனுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இங்கே நின்றுட்டுருக்கு. இந்த ஊரை பாருங்கள், ஸ்டேஷன் அப்படியே செம்ம சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மரங்கள்லாம் வச்சு காவேரி ஆறு கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? ஃபுல் வியூ. சூப்பராக இருக்குங்க. செம்ம பெருசாக தண்ணியோட பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. முத்தரசநல்லூர் வந்திருக்கோம் சொன்ன. இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்க்க இன்னொரு கிராசிங் இருக்குது. நம்ம மயிலாடுதுறை கோயம்புத்தூர் ஜன்சதாப்தி வந்துட்டுருக்கோம். ஸோ அவனுக்கு கிராசிங் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. வாட்டர் வியூ செம்மையாக இருக்குது பாருங்களேன் இங்கேருந்து பார்க்க சொல்ல. நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம். பக்கத்தில் ஒரு சின்ன ரோடு, அது பக்கத்தில் இந்த கிரேட் காவேரி ஆறு போயிட்டுருக்கு. இப்போ தான் நம்ம வண்டி வந்து இங்கே பிளாட்ஃபார்ம் நின்றுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி அங்கே அவுட்டரில் நின்றுட்டுருக்கான் ஜன்சதாப்தி. இங்கே ஃபோர்ட் ஸ்டேஷனில் சரியான கூட்டம் நிற்கிதுங்க நம்ம வண்டியை போட் பண்ணுறதுக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இங்கே தாங்க ஆல்ட்டு. ஸோ எதிர்க்க டெமோ வந்துட்டுருக்கான், திருச்சி கரூர் டெமோ. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:05 ஆகுதுங்க. திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கிராசிங் கரூருக்கு மேலே வச்சு செஞ்சுட்டாங்க. கூட்ஸ் ஒன்று போச்சு, எக்ஸ்பிரஸ் 2, ஒரு பேசஞ்சர், 4 ட்ரெயின் ஆல்ரெடி கிராசிங் ஆகிடுச்சு. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இவன் லேட்டாக போகிறதுனால பின்னாடி டெமோ வந்துட்டுருக்கான். ஸோ ஆக்சுவலாக 6 o'clock இவன் வந்து ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும். 6:05 ஆகுது, இன்னும் இங்கே ஃபோர்ட் ஸ்டேஷனில் தான் இருக்கான். ஸோ எத்தனை மணிக்கு போயிட்டு அங்கே ரிவர்சல் வேறு இருக்குது, எத்தனை மணிக்கு எடுத்துகிட்டு மயிலாடுதுறை எப்போ ரீச் பண்ண போகிறான்னு தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பஸ் உடனே நான் 10:15 புக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவன் 9:30 பண்ணணும், ஒரு 45 minutes இருக்கும். ஸோ அதை பிடிக்கலான்னு பார்த்து வச்சேன். போகிற பஸ்ஸை பார்த்தா எத்தனை மணிக்கு போய் சேருவான்னு தெரியல. சரி பார்ப்போம் மயிலாடுதுறையில் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஆகிட்டுருக்குங்க. மரம் மறைச்சிட்ருக்கு. பட் ஆனால் அந்த வியூ பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. டெமோன்னு ஒன்றுன்னு சொன்னாங்கங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வேப்4 புல் பண்ணிக்கிட்டு வருது. நார்மல் ICF கோச்சஸ் தான் இருக்குது. எனக்கு அதான் தெரியலையே அது. உச்சி பிள்ளையார் கோயில் தெரிஞ்சு பாருங்களேன் ஸ்டேஷன்லேருந்து.
இங்கே பாருங்கள் நம்ம வண்டிக்கு கூட்டம் எக்கச்சக்கமாக நிற்கிதுங்க. நான் தான் சொன்னேன்ல டிமாண்ட் இங்கே இருந்துன்னு சொல்லிட்டு இவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள். 6:30 ஆகுதுங்க. இப்போ தான் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6:10க்கு இங்கேருந்து டிபார்ட் ஆகிருக்கும். நம்ம ட்ரெயின் ரிவர்சல் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு போய் சேரப்போகுதுன்னு தெரியல. ஹெவி கூட்டம் இங்கே திருச்சிராப்பள்ளியில் போர்டு ஆகிருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிமாண்டட் வந்து இங்கேருந்து மயிலாடுதுறை ஸ்ட்ரெச்சு தான் போல இருக்குது. செம்ம கூட்டம் போர்டு இங்கே இருக்குது. ட்ரெயின் அங்கேருந்து காலியாக வந்த கோச் இங்கே செம்ம பேக் ஆகிடுச்சு. வண்டி வந்து ஜஸ்ட் 7 மினிட்ஸ் தாங்க. 6:30க்கு வந்துச்சு. 6:37 ஆகுது. கரெக்டாக ரிவர்சல் ப்ரொசீஜர்லாம் முடிச்சு திருச்சிலேருந்து ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. டுவர்ட்ஸ் தஞ்சாவூர் கும்பகோணம் செய்ய. ஸோ அந்த டைரெக்ஷனில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்துட்டோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து வர லைன், நம்ம வந்து லைனு பொன்மலை தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைன்லேருந்து டேரெக்டாக இப்போ மெயின் லைன் எடுக்கிறோம். இந்த லெஃப்ட்டில் போகிற லைன் காட் லைன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விருதாச்சலம் போய் விழுப்புரம் போகிற லைனு. இப்போ நம்ம நேராக போகிறது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் வழியாக விழுப்புரம் போகிற லைன். இது ட்ராக் ஒர்க் போது போல் இருக்குதுங்க. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன் வண்டியெல்லாம் இந்த பக்கம் திருப்பி விட்றாங்க. ஸோ அப் டைரெக்ஷனில் போகுது. க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. என்னால் பார்த்தீங்கன்னா சீட்லேருந்து எந்திரிச்சிக்கவே முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருவேரம்பூர் ஆப்போசிட் சைடு பிளாட்ஃபார்மை காட்டுறேன் நான். வண்டி ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 44 மினிட்ஸ் டிலேயில் போகுது. பட் ஆனால் வேரிஸ்மே ட்ரெயின் கணக்குப்படி மயிலாடுதுறைக்கு பிஃபோர்லேயே போயிடும்னு சொல்லி காட்டுது. ஸோ எப்படி வேரிஸ்மே ட்ரெயின் உண்மையாக இருக்கா இல்லை எப்படி ஆகுது, எத்தனை மணிக்கு போகிறோம்னு சொல்லி மயிலாடுதுறையில் போய் பார்ப்போம். வண்டியான நவுத்துறாருங்க. ஸ்பீடு 90க்கு போல தான் போகிறாரு. $6:55க்கு வர வேண்டிய ட்ரெயின் 7:38, அதாவது 43 மினிட்ஸ் டிலேயில் பூதலூர் ரீச் ஆகிருக்குங்க. இங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை. பட் ஆனால் ஆளுங்க நிற்கிறாங்க போட் பண்ணுறதுக்கு. பெரிய கோயில் கோபுரம். தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் டிலேயில் 7:18க்கு வர வேண்டிய ட்ரெயின் 7:58க்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் க்ரௌடு பார்த்தீங்கன்னா இங்கே தஞ்சாவூரில் இறங்கிட்டாங்க. பட் ஆனால் இறங்கின அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌடு திருப்பி இங்கே தஞ்சாவூரில் போர்டிங் ஆகுது இந்த ட்ரெயினுக்கு.
ஐயம்பேட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி 45 நிமிஷம் டிலேயில் போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:26. ஸோ இந்த டைமுக்கு நம்ம ஆடுதுறை கிட்ட ரீச் ஆகிருக்கணும். பண்டாரவடையை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 8:30 ஆகுது. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தஞ்சாவூர் பேசஞ்சர் ஆல்ரெடி நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த சைடு நின்றுட்டுருக்கான். பாபநாசம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 7:50. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:35 வந்திருக்கு. ஸோ இங்கேயும் 45 மினிட்ஸ் டிலேயில் தான் வந்திருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக எல்ஹெச்பி பண்ணவன். கும்பகோணம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 8:11. டைம் பார்த்தீங்கன்னா 8:55 ஆகுது. வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு நாங்கள் சேலத்துலேருந்து சொல்லவே இல்லை. ஸோ சேலத்துலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 115 ரூபா சார்ஜ் ஆச்சு. இது வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் வர ட்ரெயினா. ஸோ அதனால் 115 ருபீஸ். சார் நார்மல் டிக்கெட்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 55-60 அவ்வளோதான் வரும். பட் ஆனால் அது 200+ கிலோமீட்டர்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் போய்டும். இது க்ரௌடை பாருங்களேன். இந்த வண்டியில் வந்த க்ரௌடு தான் இவ்வளவுமே. ஆடுதுறை ரீச் பண்ணியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ஆல்ட், அதுக்கப்புறம் குற்றாலம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நேராக மயிலாடுதுறை தான். ஸோ 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இன்பிட்வீன் ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 2 கிராசிங் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கிராசிங் பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்கான் பார்த்தீங்களா, திருப்பதி ராமேஸ்வரம் மீனாட்சி எக்ஸ்பிரஸ். பின்னாடியே பார்த்தீங்கன்னா செந்தூர் வந்துக்கிட்டே இருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் கிராசிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் லேட்டாக போகிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஸ் ஆகிட்டு டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை. திருச்சி தாண்டின பிறகு மேஜர் ஸ்டேஷன்ஸை மட்டும் தான் காமிச்சிட்டு வந்துருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கவர் பண்ண ரூட்டு தான் இது. இப்போ மணி 9:15 தான் ஆகுது. இன்னும் 1 hour கிட்ட டைம் இருக்குன்றதால கொஞ்சம் அப்படியே பிரீத் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எத்தனை மணிக்கு மயிலாடுதுறை ரீச் ஆகிறோம்னு தெரியல. அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா நான் உடனே பஸ்ஸு பிடிக்கணும். ஸோ எனக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:15 மயிலாடுதுறையிலேருந்து சென்னைக்கு டைரக்ட் பஸ்ஸு.
குத்தாலம் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:26. ஸோ நம்ம 9:30க்கு மயிலாடுதுறையில் இருக்கணும். பட் ஆனால் 9:26 குத்தாலம் வந்திருக்கோம். ஸோ லேட்டில் தான் போவோம். பட் ஆனால் அந்த 40 மினிட்ஸ் டிலே இருக்காது. ஸோ எவ்வளோ டிலேயில் போகுதுன்னு மயிலாடுதுறையில் பார்ப்போம். இப்போ எதிர்க்க பார்த்திங்கன்னா செந்தூர் வந்துட்டுருக்கான். ஸோ செந்தூரும் பார்த்திங்கன்னா அவுட்டரில் இருக்கான். அவன் உள்ளே வந்துட்ட பிறகு நம்மளுக்கு கிளியரன்ஸ் கிடச்சிரும். நம்ம என்ட்ர நிற்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எதிர்க்க அவனும் செந்தூரும் உள்ளே வந்துட்டான். ஒரு செம பேக்குங்க. ஐயோயோ, அங்கேருந்து அடின்னு அடிச்சுட்டு வந்துட்டு மயிலாடுதுறை அவுட்டரில் ஹோம் சிக்னலுக்காக நிற்க வச்சுருக்காங்க. காஷன் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் போடலை. ஏன்னா நம்ம போகிற பிளாட்ஃபார்மில் ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கோம். இதுதான் சொன்னேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கா அதே சேம் பிளாட்ஃபார்மில். ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சுங்க. ஷெட்யூல் பார்த்திங்கன்னா 9:30. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 9:45க்கு வந்துருச்சு. ஒரு லாங்கான ஜெர்னி, ஒரு மெமோ எக்ஸ்பிரஸில் அதுவும் ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. சேலம்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் வயா திருச்சி. ஸோ க்ரௌடெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரூட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம மெமோ சீரிஸில் ஒரு அடிஷனாக இந்த லாங்கான மெமோ ஜெர்னி வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ ரெண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. நான் அடுத்த அந்த பஸ்ஸு சொல்லியிருந்தால மணி பார்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும். 4 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதனால தான் இவ்வளோ அவசரமாக பேசுகிறேன். அடுத்து ஒரு சூப்பரான ஜெர்னியை கண்டினியூ பண்ணுவோம். டடா.